குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோர்த்தன் பேசுகிறேன். நம்ம வந்து சனி பயிற்சி பகவானுடைய பலன்கள் வந்து பார்க்குறோம். சனி பகவான் வந்து என்றைக்கு பயிற்சி ஆகிறாருன்னா 29/3/2025 பங்குனி மாதம் 14 அமாவாசை அன்னைக்கு வந்து பயிற்சி ஆகிறாப்புல. கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாப்புல. இந்த பயிற்சியானது நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுர் லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு அமைப்பு வந்துருக்கு. 7ல் வந்து குருபவன் வந்துடுறாப்புல. லக்கணத்தை வந்து நம்ம 7ஆம் பறவை வந்து பார்த்துறாப்புல. அதே போல் 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வராப்புல. அதே போல் 3ஆம் இடத்துல ராகு பகவான் வராப்புல. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் வந்து என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சியில் வெற்றி அடையும். நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, சீட்டு அது இதுன்னு முயற்சி பண்ணோன்னா வெற்றி அடையக்கூடிய வருடம். விஸ்வாவசு வருடத்தில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும். 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஒரு தொழில் வந்து நீங்கள் வந்து புதுசாக உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை மாறும். அந்த தொழிலில் பெரும் முன்னேற்றம் வந்து அடையும். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பெரும் பணத்தை வந்து கொடுக்க போகிறாப்புல. குறிப்பாக 3ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும் லெவலில் வந்து பணத்தை கொடுத்து பேரும் புகழ் அடைய போகிறீங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விசுவாசு வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கும் வந்து பெரும் லெவலில் யோகம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்துடுது. என்ன சார் இப்படி புதுசாக வந்து இதாகுதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த வருடத்தோட அமைப்பு அந்த மாதிரி வருது. ஏன்னா அவருக்கு 9ஆம் அதிபதி சூரிய பகவான் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து வந்துடுறாப்புல. அந்த வருடம் ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரும் இதாக இருக்காங்க. நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் வெற்றி அடையணும். அதுதான் இந்த இடத்துல வந்து வரக்கூடிய ஒரு சூட்சமான ஒரு விஷயம். தொடக்கூட விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையணும். நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அது வெற்றி அடையணும். நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அந்த தொழிலில் வெற்றி அடையணும். அதுக்குண்டான வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான், 3ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும் முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகுது. அதிர்ஷ்டமான யோகத்தை கொண்டு வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுர் லக்கணத்துக்காரங்களுக்கும் யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.